வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, திருமண நாள் மறைந்த கணவரை நினைவு கூர்ந்த 3 முடிச்சு சீரியல் நடிகை இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய காணொளி பார்ப்போரை கண்கலங்க வைத்துள்ளது. தன்னுடைய கணவரை பிரிந்து இப்படி வாழ்ந்துட்டு வராங்களே, ரசிகர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருகிறாங்க. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திருமண நாளை ஒட்டி மறைந்த கணவர் அரவிந்த் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா நினைவு கூர்ந்து உருக்கமாக பதிவிட்டிருக்கிறாங்க. திருமண நாளையொட்டி மறைந்த கணவர் அரவிந்தை நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா உருக்கமாக பதிவிட்டு கண்ணீர் வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்ப்போரை கண்கலங்க வைத்துள்ளது. திருமண நாளில் கணவர் வாங்கி கொடுத்து விரும்பி சூடிக்கொள்ளும் பூக்களையும் அவருடைய வாழ்த்துக்களையும் தவறவிட்டு தற்போது தனியாக நிற்பதாக உருக்கமாக தெரிவித்திருக்கிறாங்க. கணவர் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் தங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி எடுத்து வைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. சின்னத்திரை நடிகையான ஸ்ருதி சண்முகப்பிரியா சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான 3 முடிச்சு சீரியல் தொடரில் நடித்து வராங்க. நாதஸ்வரம் தொடரின் மூலம் அறிமுகமான இவங்க வாணி ராணி, கல்யாண பரிசு, பாரதி கண்ணம்மா, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற பல தொடர்களில் நடித்து புகழ் பெற்றாங்க. சமூக வலைதளங்களில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஸ்ருதி சண்முகப்பிரியா கடந்த 2022ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி பொறியாளரான அரவிந்த் சேகரை திருமணம் செய்து கொண்டாங்க. வெளிநாட்டு சுற்றுப்பயணம் என வழக்கமான புதுமண ஜோடிகள் போல நாட்கள் கழிந்து வெற்றிகரமாக கழித்து கொண்டாங்க. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாரடைப்பு காரணமாக அரவிந்த் சேகர் காலமானார். இதனிடையே 3ஆம் ஆண்டு திருமண நாளையொட்டி தனது கணவர் நினைவு கூர்ந்த நடிகை சண்முகப்பிரியா உருக்கமாக பதிவிட்டிருக்கிறாங்க. அவங்க பதிவிட்டுள்ளது, இனி 3வது ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் அரவிந்த் சேகர். நீ என்னுருகில் இல்லாததை நான் இன்று உணர்கிறேன். ஆனால் நம் இருவருமே உருவாக்கிய நினைவுகள் நம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்பும் அரவணைப்பும் இன்று உனக்கு இல்லை. நீ வாங்கி கொடுத்த பூவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நமது எதிர்காலம் குறித்து ஏராளமான கனவுகளும் கற்பனைகளுடன் நம் வாழ்க்கையை தொடங்கினோம். ஆனால் இன்று நீ கற்றுக் கொடுத்த அனுபவங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி எடுத்துக்கொண்டு வைக்கிறேன். எப்போதுமே உன்னுடைய மனைவியாக இருப்பேன், உன்னுடைய ஸ்ருதி அரவிந்தன் என்று பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த பதிவை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. தன்னுடைய கணவர் இறந்து 3 வருடமாகியும் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாத ஸ்ருதிகாசன் அவங்கள நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.